ஸ்தோத்திரம். இன்றைக்கு வந்து கர்த்தர் சித்தம் கொண்டால் 13ஆம் அதிகாரத்தை நாம் முடிப்போம். ஓகே, ஆனால் ஆரம்பத்தில் சொன்ன வண்ணமாக இந்த ஸ்கிரீன்ஷாட் இந்த 13ஆம் அதிகாரத்தை புரிந்து கொண்டோம்னா சரிங்களா, வெளிப்படுத்த சுவிசேஷத்தை நாம் புரிஞ்ச மாதிரி. Today I'm going to just go like this. இது தெரியுது தானே? இப்படி தெரியுது தானே? Yes sir. Because sometimes the thing blocks, so I can't see the words. இன்றைக்கு வந்து இந்த இரண்டாவது மிருகத்தை பத்தி நாம் தியானம் செய்ய போறோம். Look at the second beast. ஓகே, முதலாக நீங்க 13ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது முதல் மிருகம், ஓகே, இந்த ஆண்டவர் இரண்டாம் வருகையில இந்த உலக முடிவு கட்டத்துல ரெண்டு பயங்கரமான மிருகங்கள் வந்து தோண்டும். There will be two great beasts that will come. ஒன்று வந்து அந்தி கிறிஸ்து. அது வந்து நம்ம 2 வாரமாக நம்ம இந்த அந்தி கிறிஸ்துவ பத்தி நாம் படித்தோம். சரிங்களா? இந்த அந்தி கிறிஸ்து மிருகம் வந்து சமுத்திரத்திலிருந்து கடலிலிருந்து அந்த அந்தி கிறிஸ்து மிருகம் வந்து தோண்டும். சரிங்களா? The beast of the Antichrist will come from the sea. கடலிலிருந்து தோன்றும். இன்றைக்கு இந்த இரண்டாவது மிருகம் வந்து ஓகே பூமியிலிருந்து தோன்றுவார். ஓகே, the second beast will come from the earth and he will be the false prophet. அப்ப இந்த ரெண்டு நபர்கள், ஒன்று வந்து இந்த அந்தி கிறிஸ்து. நான் ஆரம்பத்தில் நான் வந்து சொன்னிருக்கிறேன், அந்தி கிறிஸ்து வந்து கண்டிப்பாக ஒரு மனுஷனாத்தான் இருப்பான். The Antichrist will definitely be a man, a human. ஓகே, ஒரு மனுஷனாக இருப்பான். இரண்டாவது, இந்த அந்தி கிறிஸ்துக்கு உடனாக, ஓகே, அந்தி கிறிஸ்துக்கு துணையாக, ஓகே, ஒரு கள்ள தீர்க்கதரிசி எழும்புவார். A false prophet will rise. And today we will study, or we will look at the attack through the second beast, the false prophet. இந்த இரண்டாவது மிருகம் எப்படி மக்களை தாக்குவான், எப்படி உலகத்தை தாக்குவான் என்று, இந்த கள்ள தீர்க்கதரிசியாக இருக்கிற இரண்டாம் மிருகம் எப்படி செய்வான் என்று நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். சரிங்களா? And that is from verses 11 to 18. Okay, 11வது வசனத்திலிருந்து. Okay, I must actually this. Then only I'll get the. Okay, let me get this moving. If not, I cannot move it. Okay. Okay, right. How do you get everyone on earth to be loyal to one government? இது நல்ல அருமையான கேள்வி. ஒரு அரசாங்கத்துக்கு இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு அரசாங்கத்துக்கு இந்த பூமியில எல்லாரும், பூமியில இருக்கிற எல்லாரும் வந்து ஒரு அரசாங்கத்துக்கு உண்மையாக இருப்பது எப்படி? மலேசியால வந்து இப்ப நம்ம வந்து இந்த பாடத்தை கடந்து வரோம். We are coming learning this lesson. இருக்கிற அரசாங்கம் வந்து யார் உண்மையா இருக்கிறா, யார் உண்மையா இல்ல, யார் உடனா இருக்கிறா, யார் உடனா இல்ல, செப்டம்பர் 6ஆம் தேதி இல்லாட்டி செப்டம்பர் 7ஆம் தேதி நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? Okay, whether you are loyal to this government or you are not loyal, whether you are accepting or rejecting. ஆனா இந்த இரண்டாம் வருகையில பூமியில இருக்கிற யாவரும், மலேசியாவுக்கு இவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னா பூமியில இருக்கிற யாவருக்கும் அது எப்படி கஷ்டமாக இருக்க போகுது? How is it going to be loyal to one government? Okay, what can bring them together? நம்ம எல்லாரும் இந்த பூமியில இருக்கிற அத்தனை பேரும் ஒன்றாக இணைப்புவது என்ன? What can bring them all together? சரிங்களா? What can be used to bind their loyalty and allegiance to the state? அந்த அரசாங்கத்துக்கு, அந்த ராஜ்யத்துக்கு, அந்த அரசாங்கத்துக்கு உண்மையாக இருக்க, பற்றுதலாக இருக்க எது வந்து நம்மளை இணைந்து கொள்ளும், எது வந்து நம்மளை சேர்த்து கொள்ளும் என்று நான் பார்க்க போகிறேன். What unifying principle or spirit can be found to focus the support of the people? மக்களுடைய ஒத்துழைப்பு, மக்களுடைய ஆதரவு, ஓகே, எந்த அடிப்படை, இந்த காரணம், இந்த ஆவி வந்து அவங்க எல்லாரையும் இணைக்க போகுது? What's going to, how is this going to take place? உலகம் முழுவதும். சரிங்களா? That will be what the Antichrist and his government will do in the end time. இதுதான் அந்தி கிறிஸ்துவும் அவருடைய அரசாங்கம் இந்த கடைசி காலத்துல இதுதான் அவங்க செய்வாங்க. They will bring the world together. உலகத்தை, okay, one world rule, உலகத்தை அப்படியே இணைந்து ஒரே ஒரு அரசாங்கத்துக்குள், ஒரே ஒரு ஆட்சிக்குள், okay, அவங்க விதமாக உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரை கொண்டு வருது. World will be
in a chaotic mess. உலகத்துல வந்து எல்லாம் அலங்கோலமாக இருக்கும், எல்லாம் வந்து தலக்கலையாக இருக்கும். With natural disasters after disasters, இயற்கையின் அழிவுகள் ஒண்ணு முடிந்து அப்படியே வந்துட்டு இருக்கிற பொழுது உலகத்துல இருக்கிற சூழ்நிலை ரொம்ப மோசமான சூழ்நிலையாக இருக்கும். Diseases and unheard of pestilences, பலவிதமான நோய்கள், பலவிதமான கொள்ள நோய்கள் பத்தி நம்ம கேள்விப்படும். சரிங்களா? நம்ம வாழ்ந்த காலத்துல வூஹான் வைரஸை கேள்விப்பட்டதில்லை, கொரோனா வைரஸை கேள்விப்பட்டதில்ல, டெல்டா வைரஸும் கேள்விப்பட்டதில்ல. இப்ப புதுசா ஒண்ணு சொல்லி இருக்கிறாங்க, லம்டா வைரஸ் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பாருங்க நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. சரிங்களா? நமக்கு சளி காய்ச்சல், போலியோ, இது மாதிரி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா இதெல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டதே இல்லை. புது புது காரியங்களை வந்து நம்ம கேள்விப்படுகிறோம். டெங்கி காய்ச்சல் பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம். சரிங்களா? மலேரியா காய்ச்சல் பத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா புதுசா ஒண்ணு வந்திருக்குது. சிக்குனியா குசு. அது வந்து மலேசியால இருந்ததே இல்லை. It has never been in Malaysia. I've never read in all my years. I've heard about malaria. I've heard about dengue. Anopheles mosquito வந்து மலேரியா கொண்டு வரும், ஏடிஸ் மஸ்கிட்டோ வந்து டெங்கி கொண்டு வரும். ஆனா இந்த சிக்குனியா வந்து எப்படி வருது, எப்படி வந்தது, மலேசியாவுக்கு எப்படி வந்தது? How did chikungunya come? It is in other parts of the world, மற்ற இடத்துல. ஆனா இது பாருங்க, இப்ப இந்த வியாதியெல்லாம் வந்து நம்ம தேசத்துக்குள் வந்து நுழைய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. கேள்வி கேட்கப்படாதது. There will be wars, யுத்தங்கள், the overthrowing of governments and terrorist actions. உலகம் முழுவதும் பலவிதமான யுத்தங்களை பத்தி அரசாங்கங்கள் மாறும். இப்ப அரசாங்கங்கள் மாறுன்னு சொன்னா மென்மால நடந்துச்சு ராணுவம், இருக்கிற அரசாங்கத்தை மாற்றுறது. இப்ப மலேசியால அரசாங்கம் மாறுமா இல்லையான்னு ஒரு நம்ம வந்து ஒரு என்ன சொல்லுவோம், தடுமாறிட்டு இருக்கிறோம், தடுமாறிட்டு இருக்கிறோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. டெரரிஸ்ட் ஆக்ஷன். இப்ப வந்து ஆப்கானிஸ்தான், கபூல் will fall to the Talibans என்று சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அமெரிக்கா வந்து அவங்களோட ராணுவத்தை வந்து வெளியே எடுத்துட்டாங்க ஆப்கானிஸ்தான்ல இருந்து. இப்ப அவங்க அங்க இல்லாதனால தான் தீவிரவாதிகள் வந்து அதிகமாக ஆகி அந்த ஆப்கானிஸ்தான் தேசம் வந்து கபூல் வந்து அவங்களுடைய தலைநகரம் வந்து உலக போகுது என்று ஒரு விதமான பேச்சு ஓடிக்கொண்டிருக்குது. இதெல்லாம் வந்து இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம வாசிக்கிறோம், நம்ம கேள்விப்படுகிறோம். We are reading about it now in our times. We also read about there will be sinful and evil behavior. உலகம் முழுவதும் தீமையான பாவம் நிறைந்த பழக்க வழக்கங்கள் வந்து அதிகமாயிரும். மக்கள் வந்து பாவம் செய்ய வெட்கப்பட மாட்டாங்க, வெளிப்படையாக பாவம் செய்வாங்க. தீமையான பழக்கம் வந்து நடத்த வந்து பொதுவா நடக்கும். There will be increase in drugs. மதுபானம். பிறகு இந்த கோவிட் காலத்துல கூட அப்பப்ப பிடிச்சுக்கிறாங்க, அப்பப்ப மாட்டிக்கிறாங்க. இந்த போதைப் பொருள் வந்து எப்படியாச்சும் கடத்திட்டு வரணும், உள்ளுக்கு கொண்டு வரணும். சில பேர் வந்து உள்ளுக்கு இருந்து வெளியே கொண்டு பாக்குறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து அப்படியே பரவிட்டு போகுது, ஏறிட்டு தான் போகுது. மர்டர்ஸ், கொலை கேசுகள், பல விதமான காரியங்களை பத்தி கேள்விப்படுகிற கொலைகள், பில்லி சூனியங்கள், அக்கிரம செய்கிற காரியம், இம்மோராலிட்டி, வேஷ்டிதனம், அது அதிகமாகத்தான் ஆகிய. அப்ப எல்லாம் வந்து உலகத்துல மாறிக்கொண்டே இருக்கிற ஒரு சூழ்நிலை. In this chaotic upheaval, people will be looking for a leader to appear to help them bring order. இந்த கொந்தளிப்புல, குழப்பமான கொந்தளிப்புல உலகத்தில் இருக்கிற மக்கள் வந்து ஒரு தலைவர் எழும்பி இந்த சூழ்நிலையிலே ஒரு ஒழுங்கு கொண்டு வரணும். இங்க பார்த்தாலும் குழப்பம், இங்க பார்த்தாலும் காரியம் வருது, ஒரு ஒழுங்கு கொண்டு வரும் என்று அவங்க பார்த்து கொண்டிருப்பாங்க, ஏங்கி கொண்டிருப்பாங்க. There will be such a man. அந்த விருப்பத்துக்கின்படி ஒரு மனுஷன் எழும்புவான். அந்த மிருகம் அந்த கிறிஸ்து. அவன் இந்த மாதிரி சூழ்நிலைக்காகத்தான் அவர் காத்திருக்கிறார். அவனுக்கு ஏற்ற சூழ்நிலை அவருக்காக அமைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. சரிங்களா? There is also a second beast who is going to help the Antichrist. இந்த அந்த கிறிஸ்துவுக்கு உடனாக உதவி செய்ய
வேற ஒரு இரண்டாவது மிருகம் தோண்ட போகுது. ஓகே, the unifying principle. ஓகே, அவர் என்ன செய்வாரா? he will find the unifying principle to hold the loyalty of the people. மக்கள் வந்து இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருக்க, அந்த கிறிஸ்து சொல்லுகிற அத்தனை காரியத்துக்கு கீழ்ப்படிந்து அப்படியே தட்டாம ஓகே நடந்து வர்றதுக்கு அவருக்கு உடனாக ஒருத்தர் வந்து கூடவே இருப்பார். சரிங்களா? உதவி செய்வார். ஓகே, the second beast will understand the spirit of man. மனுஷனுடைய ஆவி, மனுஷனுடைய நிலைமை, மனுஷனுடைய சிந்தையை இந்த இரண்டாவது மிருகம் வந்து புரிந்து கொண்டு இருக்கும். That man must have something to attach himself. That man must have something to attach. மனுஷனுக்கு வந்து ஏதோ ஒரு பற்றுதல், ஓகே, ஏதோ ஒரு பாசம், ஏதோ ஒரு காரியம், பக்தின்னு சொல்லலாம், ஏதோ ஒரு காரியத்தோடு கூட ஒட்டி இருக்கணும் என்ற அவ்விதமாக ஒரு பற்றுதல் இருக்கணும். அப்ப இந்த இரண்டாவது மிருகம் வந்து மனுஷன ஆவியை வந்து புரிந்து கொள்வான். He will be the worldwide spokesman and the propaganda chief for the Antichrist. அந்த கிறிஸ்துவுக்கு இவர் தான் பேச்சாளராக இருப்பார். வேர்ல்ட் ஸ்போக்ஸ்மேன், உலகம் முழுவதும் இவர் தான் அன்டிகிறிஸ்து சார்பாக அவருடைய PA ஆக இருப்பார். He will be the PA for the Antichrist. Okay, and also the propaganda chief. Propaganda chief சொன்னா அவரை பத்தி புகழ்ந்து பேசி அவரை பத்தி எடுத்து கூறுவது இந்த இரண்டாவது மிருகம் தான் இந்த காரியத்தை செய்வான். He will be the right hand of the Antichrist. அந்தி கிறிஸ்துவுக்கு வலது கையாக இருப்பார். Okay, who will attack the people in the last days, the false prophet. கள்ள தீர்க்கதரிசி. இவர் வந்து இந்த அந்தி கிறிஸ்துக்கு வலது கையா மட்டும் இல்ல, அந்த கிறிஸ்துக்கு உண்மையாக இல்லாதவர்களை வந்து கடைசி நாட்கள்ல வந்து அவன் என்ன செய்வானா, இவங்களை வந்து எல்லாரையும் தாக்குவான், கொல்லுவான். சரி, இதை பத்தி கொஞ்சம் பிறகு நம்ம பார்ப்போம். சோ கள்ள தீர்க்கதரிசி தோண்டு போகிறான். A false prophet will arise. சரிங்களா? இது ஒரு படம். இது வந்து இந்த கள்ள தீர்க்கதரிசி, இந்த 13ஆம் அதிகாரம், ஓகே, இருக்கப்பட்ட காரம், ஓகே, ஒரு ஆட்டுக்குட்டியை பத்தி பிறகு நம்ம பார்ப்போம். We will read about a lamb. ஓகே, பாக்குறதுக்கு வந்து பாவம், இந்த ஆட்டுக்குட்டி வந்து பாக்குறதுக்கு ரொம்ப ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்தா இருக்கும். ஆனா அந்த ஆட்டுக்குட்டிய பல்ல பாருங்க. சரிங்களா? பூட பல்ல மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த ஆட்டுக்குட்டி 11 வருஷம் பிறகு அதெல்லாம் நம்ம பார்ப்போம். இதெல்லாம் நம்ம வந்து பிறகு நம்ம படிப்போம். சரிங்களா? வசனங்களா படிப்போம். இது வந்து வரைபடமாக நமக்காக வரைந்திருக்கப்பட்டிருக்குது. சரிங்களா? இது கொஞ்சம் பாருங்க. ஓகே, சரி, அடுத்ததுக்கு போவோம். வாசிப்போம் 11ஆம் வசனத்தை, 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். Look at verse 11. 13:11. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாயிருந்தது. இருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது. சரி, இந்த 11ஆம் வசனத்துல முதலாக தோன்றின மிருகம் வந்து சமுத்திரத்திலிருந்து வந்தது. இப்ப இரண்டாவது தோன்றுகின்ற மிருகம் வந்து பூமியிலிருந்து எழும்பினார். The origin and description of the second beast. இந்த இரண்டாவது மிருகம் அவருடைய ஆரம்பம் எப்படி, எங்க இருந்து வரான், அவர் எப்படி வர்ணிக்கப்படுகிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். He will come out of the earth, meaning from the common people of the earth. மக்கள், பூமியிலே வாழ்கின்ற சாதாரண மக்கள் மத்தியில இருந்து அவன் எழும்புவான். சரிங்களா? ஓகே, he will hold high office and be the second most powerful man in government. அவருக்கு வந்து ஒரு உயர்ந்த பதவி கொடுக்கப்படும். ஓகே, அரசாங்கத்துல இரண்டாவதாக இருப்பார், செகண்ட் இன் கமாண்ட். ஆகிய ஒரு வல்லமை உள்ள ஒரு அந்திகிறிஸ்து அரசாங்கத்துல ஒரு வல்லமை உள்ள மனுஷனாக இருப்பான். He will have a strong identity. இந்த கள்ள தீர்க்கதரிசிக்கு, இந்த இரண்டாவது மிருகத்துக்கு ஒரு பலமுள்ள அடையாளம் இருக்கும். And he will yield influence and secure support for the programs of the Antichrist and his government. அவருக்கு வந்து அதிகமாக மக்களோடு கூட தொடர்பு இருக்கும். மக்களை வந்து அவன் பக்கம் இழுக்கிறதுக்கு அவ்விதமாக உறவுகள் இருக்கும். அந்தி கிறிஸ்துவுக்கும் அந்தி கிறிஸ்து அரசாங்கத்துக்கு ஆதரவு, அவங்க செய்கிற திட்டம் யாவருக்கும் ஆதரவு கொண்டு வர நபராக இருப்பார். இரண்டாவது, he appears to be a lamb with 2 horns. அவர் வந்து ஒரு ஆட்டுக்குட்டியாக, 2 கொம்புள்ள ஆட்டுக்குட்டியாக அவர் தோன்றுவார். சரிங்களா? ஏன்
appears to be nothing fearful or evil about this beast. பார்க்கும் பொழுது அது ஒரு ஆடு இல்ல, ஆட்டுக்குட்டி. சரிங்களா? It is not a lamb. It is not a goat or a cow or goat. It's a lamb. ஆட்டுக்குட்டி, சின்ன ஆட்டுக்குட்டி. சரிங்களா? அப்ப பாக்குறப்ப ஏதோ பயப்பட தேவையில்லை. இந்த ஆட்டுக்குட்டி தீமை செய்யுமா என்று எல்லாரும் அப்படி ஒரு பார்வையோடு பார்ப்பாங்க. சரிங்களா? இந்த தமிழ் ஒரு பழமொழி இருக்குது, என்ன சொல்லுவாங்க, இன்னமும் நல்ல ஒரு பழமொழி, இந்த பாம்பும் பால் குடிக்குமா, இந்த பாம்பும் பால் குடிக்குமா. சரிங்களா? இல்ல, நான் நினைச்சேன் இந்த பிள்ளை வந்து கையை கடிக்குமான்னு நினைச்சேன். இல்ல, இந்த பாம்பும் பால் குடிக்குமா என்ற ஒரு பழமொழி. அப்ப அவன் பாப்பாங்க, இந்த ஆட்டுக்குட்டி தானே, சாதாரண ஆட்டுக்குட்டி தானே, பாக்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குதுன்னு அவன் வந்து இந்த ஆட்டுக்குட்டியை போய் கொஞ்சம் போவாங்க. சரிங்களா? What does the lamb symbolize? இந்த ஆட்டுக்குட்டின்னு சொல்லும் பொழுது அதோடைய அர்த்தம் என்ன? The beast will appear innocent. ஒன்னும் தெரியாத பாப்பா. ஐயோ ஆட்டுக்குட்டி பாக்குறப்ப ஐயோ ஒன்னும் தெரியாது. சரிங்களா? இன்னசென்ட், அப்படியே ஒன்னும் தெரியாது மாதிரி ஒரு மிருகம். ஹார்ம்லெஸ், யாருக்கும் ஒன்னும் ஒரு தீமை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட அட்ராக்டிவ் அண்ட் லவபிள். பாக்குறதுக்கு ஐயோ அப்பா ஓடி போய் கட்டி பிடிச்சி அப்படியே கட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு உணர்ச்சி. ஓகே, it will appear like that. அவ்விதமாக இந்த மிருகம், இவன் மிருகம், ஆனா இவ்விதமாக ஆட்டுக்குட்டியை போல் மக்களை வஞ்சிக்க, மக்களை ஏமாற்ற, அவனுடைய உணர்ச்சிகளோடு கூட விளையாட அவ்விதமாக அவன் தோன்றுவான். He will come to deceive the people. He will come to make himself as a lovable being. Okay, மக்கள் வந்து அவர் பார்த்து இந்த பாம்பும் பால் குடிக்குமா, இந்த அந்த மாதிரி ஒரு உணர்வு மக்கள் நினைக்கவே பார்க்க மாட்டாங்க. இவர் தீமை செய்வார், இவர் ஒரு மிருகம் என்று நினைக்கவே மாட்டாங்க. வஞ்சனை, okay, deception. No one will fear him or his appearance will frighten anyone. அவருடைய உருவத்தை பார்த்து, அவர் ஆட்டுக்குட்டி தானே, அவர் வந்து யாரும் வந்து என்ன செய்ய மாட்டான், அவன் செய்ய மாட்டான். அதனால எதுக்கு அந்த மிருகத்துக்கு அவங்க யாரும் பயப்பட மாட்டாங்க. They will not be afraid because of his appearance. சரிங்களா? People will be pulled to him and want to touch and embrace him. அவருடைய உருவம் வந்து ஆட்டுக்குட்டியாக ரூபத்தை வந்ததுனால மக்கள் வந்து அவர் கிட்ட, அவர் அண்டை இழுக்கப்படுவார்கள். They will be drawn to him. அது மட்டும் இல்ல, அவரை தொடவும் அவரை கட்டி பிடிக்கவும் அவங்களுக்கு அவ்விதமாக ஒரு வாஞ்சை, ஒரு ஆசை தோன்றும். இரண்டாவது, the beast will appear to be a follower of the Lord Jesus Christ, the Lamb of God. இந்த ஆட்டுக்குட்டி, இந்த மிருகத்தை பார்க்கும் பொழுது இந்த மிருகம் வந்து இயேசு கிறிஸ்து ஆண்டவரை பின்பற்றவராக, அதே ஆட்டுக்குட்டியாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு நபராக அவர் தோன்றுவார். சரிங்களா? He will appear to be one of God's little lambs. Okay, ஆண்டவருடைய ஆட்டுக்குட்டியிலே இவர் ஒரு ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார் என்று அவ்விதமாக தோன்றுவார். He will appear to be, சரிங்களா, அவ்விதமாக ஒரு காரியமாக இருக்கும். He will be a religious leader. அவர் ஒரு மத தலைவராக இருப்பார். Who will look religiously clean. Okay, அவர் பார்க்கிறப்ப சுத்தமாக இருப்பார். ஆட்டுக்குட்டி வெண்மையாக இருப்பார். சரிங்களா? சுத்தமாக இருப்பார். Free from evil. எந்த ஒரு தீமையிலிருந்து அவர் கரப்படாதபடி. Okay, violence, wrong and ungodliness. அவர் இருந்து எந்த ஒரு காரியம், வன்செயலோ தவறோ, okay, அவபக்தியான காரியம் ஒன்றுமே இருக்காது. அந்த சூழலிலிருந்து அப்படியே விடுவிக்கப்பட்டவராக அவர் தோன்றுவார். சரிங்களா? He will appear to represent the Lord Jesus Christ, peace and love. Okay, இயேசு கிறிஸ்துவின் சார்பாக, ஆண்டவரின் பிரதிநிதியாக, அதே சமயத்துல சமாதானமும் அன்பையும் அவரை பகிர்ந்து கொள்வராக தோன்றுவார். People will think he can do no wrong. மக்களுடைய யோசனை, மக்களுடைய சிந்தை என்னன்னா, ஓகே, இவர் வந்து எந்த ஒரு தவறு செய்ய முடியாது. ஆனா இதெல்லாம் வந்து வஞ்சனை, இட்ஸ் ஆல் டிசெப்ஷன். அப்படிப்பட்ட ஒரு தோட்டத்தை அவர் வைத்து மக்களை அவன் ஏமாற்ற ஆரம்பிப்பான்.
சாரி பாஸ்டர், இது பசுந்தோல் போற்றிய புலி. என்ன சொல்லுப்பா? பசுந்தோல் போற்றிய புலின்னுவாங்க. ஓகே, ஓகே கரெக்ட். பசுத்தோல் பசுத்தோல் போட்ட புலி. ஓகே, வெளியே பாக்குறப்ப பசு, ஆனா உள்ளுக்கு வந்து ஒரு புலி தான் இருக்குது. ஓகே, ஷீப் இல்ல, wolf in sheep's clothing ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்குது. சரிங்களா? The beast will speak as a dragon. இந்த ஆட்டுக்குட்டியின் மிருகம், ஆட்டுக்குட்டியின் ரூபத்தில் இருக்கிற மிருகம் வந்து பார்க்கிறதுக்கு ஐயோ அழகாக தூய்மையான, ஓகே எல்லாம் ஓகே, ஆனா வாயை திறந்தாதான் இந்த ஆட்டுக்குட்டி வந்து ஓகே பலி சர்ப்பத்தை போல் பேசும். His voice will betray him. அவருடைய குரல், அவர் குரல் வந்து என்ன செஞ்சிருமா? அவரை காட்டி கொடுத்துரும். What he says will reveal that he is not the prophet of God but a false prophet. அவர் குரல் கொடுக்கும் பொழுது அது வரைக்கும் வாய் திறக்காமல் இருக்க வரைக்கும் யாரும் வந்து சந்தேகப்பட மாட்டாங்க. ஆனா வாயை திறந்த பிறகு வலி சர்ப்பத்தை பத்தி போல அவர் பேசுவார். அவர் தேவனுடைய தீர்க்கதரிசி இல்ல, ஒரு கள்ள தீர்க்கதரிசியாக அவர் தோன்றுவார். சரிங்களா? He will not teach God's word but the word of the Antichrist. அவர் கர்த்தருடைய வார்த்தையை போதிக்க மாட்டார், அந்த கிறிஸ்துவின் வார்த்தை தான் போதிப்பார். சரிங்களா? this beast, இந்த மிருகம், இந்த ஆட்டுக்குட்டி. He will not speak the truth but a lie. அவன் சத்தியத்தை பேச மாட்டான், அவன் சொல்லுவதெல்லாம் பொய். ஆனா அவன் ஆட்டுக்குட்டி ரூபத்துல அவன் தோன்றுவான். சரிங்களா? He will not be the spokesman of God but he will be the spokesman of the government of the Antichrist. ஆண்டவர் சார்பாக அவர் பேச மாட்டார், ஆண்டவர் சத்தியத்தையோ ஆண்டவர் காரியத்தையும் பேச மாட்டார். ஆனா அந்த கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக அவர் பேசுவார். He will not be promoting the Lord Jesus but the policies of the Antichrist. இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசவோ புகழவோ உயர்த்தவோ இந்த மிருகம் செய்ய மாட்டான். அவன் என்ன செய்வானா, அந்த கிறிஸ்து என்னென்ன திட்டம் வச்சிருக்கிறானோ, என்னென்ன பாலிசி வச்சிருக்கிறானோ, என்னென்ன நோக்கம் வச்சிருக்கானோ அது மட்டும் தான் அவன் பேசிக்கொண்டு இருப்பான். The second beast will be the spokesman, the great motivator of the people for the Antichrist. அந்த கிறிஸ்துவுக்காக சரிங்களா அவர் என்ன செய்வாரா, அந்த கிறிஸ்து சார்பாக ஸ்போக்ஸ்மேன், பேச்சாளர், அவர் சார்பாக பேசுவார். அதே சமயத்துல மக்களை முற்றிலுமாக முழுமையாக ஊக்குவிக்கிறவராக இருப்பார். சரிங்களா? He will be the person who will come up with the unifying principle. இந்த கள்ள தீர்க்கதரிசி தான், இந்த இரண்டாவது மிருகம் தான் என்ன செய்வானா, மக்களை இணைந்து வர்றதுக்கு இவர் தான் காரணமாக இருப்பான். To owe the loyalty of the people to the Antichrist in state. அந்த கிறிஸ்துவுக்கு கடைசி வரைக்கும் மக்கள், உலகத்தின் மக்கள் உண்மையாக இருக்க வேண்டும், விசுவாசமாக இருக்க வேண்டும். ஓகே, இந்த அந்த கிறிஸ்து சொல்லுகிற அத்தனை காரியங்களும் இவங்கள் கீழ்ப்படியணும் என்று இவர் தான் காரணமாக இருப்பான். Note, the Antichrist will promote the false prophet to the second highest position of authority. இந்த அந்த கிறிஸ்து தான் இந்த கள்ள தீர்க்கதரிசி, இந்த இரண்டாவது மிருகம், இரண்டாவது உயர்ந்த அதிகாரம் உள்ள இடத்துக்கு அவனை உயர்த்துவான். It will be the Antichrist who will promote the false prophet. கள்ள தீர்க்கதரிசி இப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்துக்கு, ஒரு அதிகாரம் உள்ள ஸ்தானத்துக்கு இந்த அந்த கிறிஸ்து தான் அவனை உயர்த்துவான். சரிங்களா? He will be called false prophet. வேதத்துல வெளிப்படுத்த சுவிசேஷத்துல இந்த மிருகத்துக்கு வந்து கொடுக்கப்பட்ட பேர் வந்து கள்ள தீர்க்கதரிசி. வாசிப்போம் 16-13. அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். கள்ள தீர்க்கதரிசி அந்த வார்த்தை, இந்த மிருகம் வந்து கள்ள தீர்க்கதரிசி. 19-20. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால்
அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இந்த கள்ள தீர்க்கதரிசி தான் என்ன செய்வான்? மக்களை மோசம் போக வைப்பான். அவத்தான் எல்லாரையும் வந்து இணைப்பான். யாரு? இந்த கள்ள தீர்க்கதரிசி. 20:10. மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். இந்த கள்ள தீர்க்கதரிசியுடைய முடிவு இதுதான். அக்கினி கடலுக்குள் போடப்படும். அது கடைசியில, அது 20ஆம் அதிகாரத்துல அவன் தோக்கப்பட்டு அவ்விதமாக இந்த கள்ள தீர்க்கதரிசி, இந்த 2வது மிருகம் வேற யாரும் இல்லை, ஒரு கள்ள தீர்க்கதரிசியாக இருப்பார். He will come from a religious background. ஒரு மதம் சம்பந்தப்பட்ட, கிறிஸ்தவ மத சம்பந்தப்பட்ட பின்னணியிலிருந்து அவர் வருவான். He will come from a religious background, a follower and teacher of Jesus Christ. வாசிப்போம் 2 கொரிந்தியர் 11ஆவது அதிகாரம் 13 15 வரைக்கும். அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலரின் வேஷத்தை தரித்து கொண்டவர்களாய் இருக்கிறார்கள். அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. ஆகையால் அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாய் இருக்கும். இந்த கடைசி காலத்துல இது மாதிரி வேஷம் தரித்த கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றுவார்கள். ஓகே, சாத்தான் கூட ஒளியின் தூதனாக அவன் தோன்றுவான். அப்ப இந்த 2வது மிருகம் கள்ள தீர்க்கதரிசி, ஓகே, அவன் இயேசுடைய சீஷரை போல, இயேசு விசுவாசிக்கிற போல ரிலிஜியஸ் பேக்ரவுண்ட், அவனுக்கு மத சம்பந்தப்பட்ட பின்னணி இருக்கும். follower and teacher of Jesus Christ. சரிங்களா? அப்படிப்பட்டவராக தோன்றுவான். சரிங்களா? இது ஒரு படம். This is another picture. The land beast will glorify the antichrist. Okay, இந்த land beast வந்து அந்த ஆட்டுக்குட்டி. Okay, the dragon is Satan, the sea beast கடல்ல வந்த சமுத்திரத்துல வந்த மிருகம் வந்து அந்தி கிறிஸ்து. The land beast is the false prophet. பூமியிலிருந்து வந்த மிருகம் வந்து கள்ள தீர்க்கதரிசி. அப்ப இந்த 3 மிருகங்கள், வலி சர்ப்பம், சரிங்களா, ஓகே, பூமியிலிருந்து எழும்பின மிருகம், சமுத்திரத்திலிருந்து எழும்பின மிருகம், எல்லாம் வந்து அந்த கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கும். சரிங்களா? ஓகே, 2வது 12ஆம் வசனத்தை வாசிப்போம். Go back to வெளிப்படுத்தல் சுவிசேஷம், வெளிப்படுத்தல் சுவிசேஷம் போயிருங்க 13ஆம் அதிகாரம். அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. சரி, the objective of the false, இந்த கள்ள தீர்க்கதரிசி எதுக்காக வந்தார்? இந்த 12ஆம் வசனத்துல மிக அழகாக என்ன அவனுடைய நோக்கம் என்று எழுதப்பட்டது. செக்யூர் டிவோஷன். மக்கள் வந்து முதல் மிருகம் யாரு? அந்தி கிறிஸ்துவுக்கு. இவர்கள் பூமியில் இருக்கிறவர்கள் உண்மையாக பக்தியாக இருக்கணும். they must be devoted, they must be loyal. okay, உண்மையாக இருக்க வேண்டும். பற்றுதல் of the world to antichrist. இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு இவ்விதமாக முழுமையாக அவங்க என்ன செய்யணுமா? அவங்க வணங்கணும் என்று அவன் to worship the first beast, முதல் மிருகத்தை வணங்கணும். அப்படிப்பட்ட ஒரு பற்றுதல், அப்படிப்பட்ட ஒரு பக்தி, அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இவங்களுக்குள் கொண்டு வரணும். The second beast will exercise all the power of the Antichrist. அந்திகிறிஸ்துவுக்கு இருந்த அதிகாரம் தான் 12ஆம் வசனத்துல பார்க்கிறோம். He exercised all the authority of the first beast on his behalf. அப்ப அந்திகிறிஸ்துவுக்கு இருந்த எல்லா வல்லமை இந்த 2வது மிருகம், ஓகே, கள்ள தீர்க்கதரிசிக்கு இருக்கும். The Antichrist will give the false prophet the right to speak and act for him. அவர் சார்பாக, அந்திகிறிஸ்து சார்பாக இந்த கள்ள தீர்க்கதரிசிக்கு
அதிகாரத்தை கொடுப்பார். அவர் சார்பாக பேச, அவர் சார்பாக செயல்பட. He will do this. He will do all this with the full authority and power of the throne. Okay, correction. He will do all this with the full authority and power of the throne. இந்த பிசாசின் சிங்காசனத்திலிருந்து வருகின்ற முழு அதிகாரத்தோடு முழு வல்லமையோடு தான் அவன் செயல்படுவனாக இருப்பான். The beast is a prophet, a prominent religious leader. இந்த மிருகம், இரண்டாவது மிருகம் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு பிரபலமான மத தலைவராக அவர் இருப்பான். His root will be from Christianity and the church. அவருடைய ஆரம்பம், அவருடைய ஆரம்ப காரியம் எங்க வருவானா, கிறிஸ்துவ விசுவாசத்திலிருந்து, திருச்சபையிலிருந்து அவன் எழும்புவான். He will use his religious position and influence for the Antichrist. அவருடைய மத பதிவையும் அவருடைய இருக்கிற தொடர்புகள் யாவையும் இந்த அந்த கிறிஸ்துவுக்காக அவன் பயன்படுத்துவான். He will be very charismatic. ஒரு வல்லமையான, ஒரு பயங்கரமான ஒரு மத தலைவராக இருப்பார். He will be able to speak effectively. அவர் திறமையாக பேசுவார். He will be able to communicate with people face to face and on the media. மக்களோடு கூட முகமுகமாக, மீடியா மூலமாக எல்லாரையும் கவர அளவுக்கு அவ்விதமாக அவர் தோன்றுவார். He will be that kind of personality. அப்படிப்பட்ட ஒரு நபராக, ஒரு ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார், இவர் சூப்பர் ஸ்டாரா இருப்பாரு. சரிங்களா? எல்லாரையும் கவர மாதிரி, சரிங்களா, ஒரு பயங்கரமான ஒரு கரிஸ்மேட்டிக் ஒரு தலைவராக, மத தலைவராக அவர் தோடுவார். சரிங்களா? He will use his high office to rally support for the Antichrist in the state. அந்த கிறிஸ்துவுக்கும் அந்த கிறிஸ்துவ நகரத்துக்கும் அரசாங்கத்துக்கும் முழு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று இவர் அவருடைய பதவியை பயன்படுத்தி அவ்விதமாக செயல்படுகிறவராக இருப்பார். He will focus on devotion and loyalty of people towards the Antichrist and his state. அவருடைய நோக்கம், அவருடைய முழு நோக்கம் எப்படியாச்சும் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த கிறிஸ்துவுக்கு பற்றுதல், பக்தி உண்மையாக இருக்க வேண்டும் என்று அவ்வளோ கவனமாக இருப்பான். கேள்வி இதுதான், how will the Antichrist solve the problem of the world? இந்த அந்த கிறிஸ்து இந்த உலகத்தில் தோன்றுகின்ற பிரச்சனைகள் யாவற்றும் எப்படி தீர்ப்பான்? எப்படி ஒரு முடிவு, அந்த பிரச்சனைகளுக்கு எப்படி ஒரு முடிவை கொண்டு வருவான்? By a worldwide religion. உலகம் முழுவதும் ஒரே ஒரு மதம், one great spirit, ஒரே ஒரு பிரதான ஆவி, focus upon the government and its leader. இந்த ஒரே ஒரு உலக மதம் என்ன செய்யுமா? மக்கள் எல்லாரும் ஒரே ஒரு ஆவியிலே இணைந்து அரசாங்கத்துக்கும் அரசாங்கத்தில் இருக்கிற தலைவருக்கு அவ்விதமாக ஒரு பற்றுதல், ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு காரியத்துக்காக everyone will be expected to give his first loyalty and allegiance to the state and to the Antichrist. அவன் என்ன செய்வானா, எல்லாரும் பூமியில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த அந்த கிறிஸ்துவுக்கும் அந்த கிறிஸ்து அரசாங்கத்துக்கும் முழுமையாக அவங்க ஒப்பு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது, கீழ்ப்படிய வேண்டியதாக இருக்கிறது. நீங்க கேட்கலாம், இது முடியுமா பாஸ்டர், இது ஆகுமா பாஸ்டர் என்று நீங்க கேட்கலாம். சரிங்களா? You can ask me whether this is possible. Okay? அத்தனை பேரும் ஹிட்லருக்கும் அவன் ஆரம்பித்த அரசாங்கத்துக்கு உண்மையாக இருந்தாங்க. சரிங்களா? They followed him blindly. அவர் என்ன சொன்னாரோ எல்லாத்தையும் அவர் செய்தாங்க, ஹிட்லர். ஓகே, பக்கத்துல இருக்கிறவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சரிங்களா? இவர் சீனா தேசத்துக்கு மோசிதம் இன்றைக்கு வரைக்கும் அவரை புதைக்கல, அவரை ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. சீனா தேசத்துக்கு போனீங்கன்னா ஓகே, அவர் அப்படியே நின்றுட்டு இருப்பாரு. ஓகே, செத்துட்டாரு, ஆனா he is preserved. ஓகே ஓகே, பாயிண்ட் நம்பர் 3. மூணாவது 13ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து
மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கும் செய்தது. Okay, now we are going to the most interesting part. The means of security. இப்ப நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த கள்ள தீர்க்கதரிசி வந்து அவன் என்ன செய்ய வருவானா, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அந்த கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருக்கிறோம். ஒரே ஒரு உலகம் மத தலைவர், ஒரே ஒரு உலக தலைவர் அந்த கிறிஸ்து வந்து ஒரே இந்த கள்ள தீர்க்கதரிசி என்ன செய்வாரா, நம்ம எல்லாரும் இந்த அந்த கிறிஸ்துவுக்குள் பற்றுதலாக உண்மையாக இருக்கிறோம் என்று அவன் செய்வான். So அவன் எப்படி செய்வான், என்ன முறையோடு செய்வான்? What will be the false prophet will use 4 things. 4 காரியங்களை பயன்படுத்தி மக்கள் எப்படி அந்த கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருக்கணும் என்று 4 காரியங்களை அவன் பயன்படுத்துவான். சரிங்களா? 1 13ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, மக்களை அவன் வஞ்சிப்பான். எப்படி வஞ்சிப்பானா, பெரிய அற்புதமான அடையாளங்கள் மூலமாக வானத்திலிருந்து அக்னி வருது போல அடையாளங்களே அவன் பயன்படுத்துவான். He will deceive the people with great miraculous signs like fire from heaven. வானத்திலிருந்து அக்னி வரும் போல, ஓகே, வர மாதிரி அவன் செய்ய வைப்பான். ஓகே, வஞ்சனை, வஞ்சிக்கிற ஆவி. How will he convince the people that God will approve the loyalty and allegiance to the state? மக்களை எப்படி வந்து நம்ப வைக்க முடியும்? ஆண்டவர் தான் இந்த அந்தி கிறிஸ்துவும் அந்த கிறிஸ்துவின் அரசாங்கம் ஆண்டவரால் நியமிக்கப்பட்டது, ஆண்டவரால் உத்தரவிட்டப்பட்டது என்று எப்படி அவன் செய்வான்? சரிங்களா? He must prove that he has the approval of God. And how can he do this? அவன் வந்து அந்த கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருக்கணும். இது ஆண்டவரால் சொல்லப்பட்டிருக்கு. வஞ்சனை பாருங்க, வஞ்சிக்கிறான், மக்களை வந்து நம்ப வைக்கிறான். என்ன நம்ப வைக்கிறான்? இதெல்லாம் கடவுளாக தோண்டப்பட்டது, இது கடவுளாக வந்தது, கடவுள் வந்து ஆமோதிக்கிறார், கதவு உத்தரவு கொடுத்துட்டாரு. ஆனா அவர் எப்படி செய்வான்? இந்த கள்ள தீர்க்கதரிசி இது எப்படி செய்ய போறான்? பை மிராக்குலஸ் சைன். அவன் வந்து அற்புத அடையாளத்தின் மூலமாக மக்களை இவ்விதமாக அற்புதங்கள் செய்து நம்ப வைப்பான். சரிங்களா? Remember the 2 witnesses of God who will be Jerusalem preaching the gospel. இது வந்து 11ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிச்சோம், ஞாபகம் இருக்குதா? 2 சாட்சிகள் வருவாங்க. 2 witnesses will come from God. ஆண்டவர் 2 சாட்சிகள் வருவாங்க, எருசலேம்ல இருப்பாங்க, அங்க சுவிசேஷத்தை பிரசங்கிப்பாங்க, அற்புதம் அடையாளங்கள் செய்வாங்க. அப்புறம் என்ன செஞ்சுருவாங்க? கொன்றுவாங்க. கொண்டுட்டு 3 நாள் வந்து செத்துருவாங்க. செத்தது வந்து அப்படியே இருப்பாங்க, எருசலேம் வந்து அப்படியே போட்டுருவாங்க. ஞாபகம் இருக்குதா? யூ ரிமெம்பர் chapter 11. இந்த 2 சாட்சிகள், சரிங்களா? இந்த 2 சாட்சிகள் என்ன செய்தாங்கன்னா, ஆண்டவர் அனுப்பப்பட்டவங்க என்று சாம்பிக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்க? அற்புதம் செய்தாங்க. அப்ப அந்த கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசி என்ன செய்வார்? அவங்க செஞ்சதை போல இவரும் செய்வார், இவரும் அற்புதம் செய்வார். He also will do miraculous sign. சரிங்களா? அது மட்டும் இல்ல, இந்த 2 சாட்சிகள் என்ன செஞ்சாங்க? வானத்திலிருந்து அக்னியை இறக்கிட்டாங்க. இவனும் வானத்திலிருந்து அக்னி இறப்பான். என்னென்ன இந்த 2 சாட்சிகள் செஞ்சாங்களோ அத்தனை காரியமும் இந்த கள்ள தீர்க்கதரிசி செய்வான். The false prophet will duplicate everything the 2 witnesses did. Okay, he will perform miracles. He will bring down fire from heaven. For 3.5 years he will do. இந்த 2 சாட்சிகள் பாருங்க,
3 ஆண்டுகள் இது செஞ்சாங்க. அதே மாதிரி சரிங்களா இந்த கள்ள தீர்க்கதரிசி கூட செய்வான். ஓகே, வஞ்சனை, வஞ்சிப்பு நாவி. சரிங்களா? This miracle will be duplicated by the false prophet and people will think that the false prophet is the true prophet. பாருங்க, இந்த கள்ள தீர்க்கதரிசி என்ன செய்வாரா, டூப்ளிகேட்டாக இந்த 2 சாட்சிகள் செய்த காரியங்கள் இவனும் செய்வான். அப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க, ஓ உண்மையாக இவன் மெய்யான ஒரு தீர்க்கதரிசின்னு நம்ப ஆரம்பிப்பாங்க. They will be awe-inspiring. It will be awe-inspiring and to show the people that the false prophet is definitely a prophet of God and is speaking for God. அவள் செய்கிற காரியமெல்லாம் மக்கள் வந்து அப்படி பார்த்து பிரமிச்சு எடுத்து போயிடுவாங்களா, மெய்யாகவே இவர் கடவுள் சார்பாகத்தான் பேசுறார் என்று அவங்க எல்லாரும் நம்பிடுவாங்க. To the people, both the Antichrist and false prophet will look nothing the next thing to God himself. பார்க்கிற மக்களுக்கு, பார்க்கிற கூட்டத்துக்கு இந்த அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் கடவுளை தவிர வேற யாரா இருக்க முடியாது என்று அவ்விதமாக நம்ப வைப்பான். The false prophet will prove that he and his declarations of God by performing miracles. அற்புதம், அடையாளங்கள் அவன் செய்ய ஆரம்பிப்பான். சரிங்களா? மக்கள் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? 14-15 வசனத்தை பார்த்தீங்கன்னா, the false prophet will use universal religion to secure the loyalty of the people. உலகம் முழுவதும் ஒரே ஒரு மதம், உலகம் முழுவதும் ஒரே ஒரு மதம் வைத்து மக்களை உண்மையாக அவன் மாற்றுவான். In every generation there are dictators and leaders of government. As I showed you, okay, Hitler and Mao Zedong, Stalin, okay, ஒவ்வொரு தலைமுறையில இவ்விதமாக தலைவர்கள், அரசாங்க தலைவர்கள் இருந்தாங்க. who insist upon the first loyalty and allegiance of the nation's citizen. மக்கள் வந்து இவங்களுக்கு தான், இந்த தேசத்தை மட்டும்தான், இந்த தலைவருக்கு மட்டும்தான் உண்மையாக இருக்கணும் என்று அவ்விதமாக செய்து நடத்தவர்களாக. அப்ப சரித்திரம் இருக்குது. சரிங்களா? ரோமர் தேசத்துல இன்னும் ஞாபகம் இருக்குதா, போன தர படிக்கும் பொழுது நெபுக்கத்நேசர் வந்து ஒரு சிலையை பார்த்தாரு சொப்பனத்துல. அப்ப நான் சொன்னேன், கடைசி சாம்ராஜ்யம் வந்து ரோமர் சாம்ராஜ்யம் சொன்னேன். இந்த ரோமர் சாம்ராஜ்யம் வந்து இரும்பு, களிமண் இணைக்கப்பட்ட கால்கள். களிமண் உடைஞ்சு போயிடும், இரும்பு தான் இருக்கும். நான் என்ன சொன்னேன், இது மீண்டும் வரும். 2ஆம் வருகையில ஆண்டவருக்கு கடைசி காலத்துல இந்த ரோமர் சாம்ராஜ்யம் மீண்டும் வரும். அது எப்படி வரும்னா, ரோமர் தேசத்துல இந்த அரசாங்கமும் மன்னரும் வணங்கன்னு சொன்னா, இதுதான் இந்த ரோமர் சாம்ராஜ்யத்தை இணைந்தது. The Roman Empire was united in the worship of the state and the emperor. எல்லாரும் வந்து ரோமர் சாம்ராஜ்யம் வணங்கினாங்க. 2வது, எல்லாரும் வந்து இந்த ராயரை வந்து சீசரை வந்து மன்னரை வந்து வணங்கினாங்க. These 2 things the Roman Empire had. They worship the state and they worship the emperor. So இந்த கடைசி காலத்துல இந்த கள்ள தீர்க்கதரிசி என்ன செய்வாரா, அவன் இந்த ரோமர் கலாச்சாரத்திலிருந்து இருக்கிற காரியத்தை எடுத்து அவன் மறுபமாக செயல்பட ஆரம்பிப்பான். எப்படி செய்வான்? இது தத்துப்படி பார்த்துட்டோம். ஹிட்லர் பார்த்துட்டோம், மோ ஜெதோங் பார்த்துட்டோம். சரிங்களா? மோ ஜெதோங்ல மொச்சம் இருக்குது, பிம்பிள்ஸ் இருக்குது. சரிங்களா? ஓகே. ஓகே. Okay. The government of the end time will be the revival of the old Roman government. இந்த கடைசி காலத்தின் அரசாங்கம், பழைய ரோமர் அரசாங்கம் எப்படி இருந்துச்சோ ஒரு வகையில அந்த மாதிரி ஒரு அரசாங்கமாக இருக்கும். விளக்குறேன். One thing will stir up the worship, okay, of the Antichrist and state is peace and economic revival. பாருங்க, இந்த அந்தி கிறிஸ்துவை வணங்கணும், இந்த அந்தி கிறிஸ்துவ மேல உண்மையாக இருக்கணும், அவன் ஆரம்பிக்க பகிர இந்த அரசாங்கம் பின்படுத்தணும்னு சொன்னா 2 காரியம் தேவை. சமாதானம், பொருளாதார வறட்சி.
ரோமர் சாம்ராஜ்யத்துல இந்த ரோமர் பட்டாளம் வந்து பாருங்க எல்லா இடத்துல இருந்தது. அதனால ரோமர் ஆள்கை செய்கிற காலத்துல ரோமர் சாம்ராஜ்யம் முழுவதும் சமாதானமாக இருந்தது. Because of the Roman Empire and the Roman soldiers, they had battalions in every place. So wherever the Roman Empire was, there was always peace. எப்பொழுதும் சமாதானம் இருந்தது. அப்ப இந்த அந்தி கிறிஸ்து கள்ளத்தீர்க்கதரிசி வரும் பொழுது இதுதான் செய்வாங்க. சமாதானத்தை உலகம் முழுவதும் அவங்க ஸ்தாபிப்பாங்க. இவ்விதமாக ரோமர் சாம்ராஜ்யம் செய்ததோ அதே போல இவங்க செய்வாங்க. ரெண்டாவது, பொருளாதார வளர்ச்சி, எக்கனாமிக் ரிகவரி. ஓகே, எல்லாரும் வந்து மீண்டும் வந்து வசதியாக செல்வாக்காக இருக்க ஆரம்பிப்பாங்க. The Roman government or the Roman Empire brought prosperity. இந்த ரோமர் சாம்ராஜ்யம் வந்து பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வந்த ஒரு சாம்ராஜ்யமாக இருந்தது. அப்ப இந்த அந்தி கிறிஸ்துவும் இந்த கள்ளத்தீர்க்கதரிசியும் இந்த காரியங்களை எடுத்து அவங்க பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. The Antichrist will bring peace and prosperity to the earth. அந்தி கிறிஸ்து என்ன செய்வார்? சமாதானம் இழந்த போர்ல பாதிக்கப்பட்ட உலகம் முழுவதும் அவன் ஒரு அமைதிக்குள், ஒரு சமாதானத்துக்குள் அவன் கொண்டு வருவான். அதனால பொருளாதார வளர்ச்சி, செழிப்பு தனம் இருக்கும். செழிப்பாக இருப்பாங்க. People will be thankful and hold him in highest honor. இந்த அந்தி கிறிஸ்துக்கு அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சமாதானமும் செல்வாக்கு கொண்டதுனால மக்கள் வந்து ஒரு நன்றி உணர்வோடு கூட இந்த அந்தி கிறிஸ்துவுக்கு இருந்து கள்ளத்தீர்க்கதரிசிக்கு இருந்து உயர்ந்த கணத்தை அவங்க கொடுப்பாங்க. உயர்ந்த கணம் மட்டும் இல்லை, சரிங்களா, அவன் சொல்ற எல்லா காரியத்தை, பாலிசிஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ், திட்டங்கள், யோசனைகள் யாவற்றும் பின்படுத்த ஆரம்பிப்பாங்க. சரிங்களா, தமிழ் ஒரு பழமொழி இருக்குதுல்ல, அவங்க வீட்டு உப்பு சாப்பிட்டுட்டேன், அதனால கடைசி வரைக்கும் நான் உண்மையா இருக்கணும், அந்தி கிறிஸ்துவின் செல்வாக்கு, அந்தி கிறிஸ்துவின் சமாதானம் அனுபவிச்சுட்டேன், அதனால கடைசி வரைக்கும் அந்தி கிறிஸ்துவுக்கு இவங்க உண்மையாக இருப்பாங்க. சரிங்களா? ஓகே, this is where the idea of the universal religion enters. இங்கதான் வந்து ஒரு உலகம் முழுவதும் ஒரே ஒரு மதம் இங்கதான் வந்து நுழையுது, இங்கதான் வருது. சரிங்களா? Rome had an act of worship once a year. ரோமர் சாம்ராஜ்யத்துல ஒரு தொழுகை காரியம் ஒண்ணு இருந்தது. ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை வந்து மக்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த அரசாங்கத்துக்கு முன்பாக அவங்க சாஷ்டாமாக வணங்குவாங்க. They would worship the state. அது முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். ஒன்ஸ் a year, வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த ரோமர் சாம்ராஜ்யத்தை அவங்க செய்த எல்லா காரியத்தையும் வணங்குவாங்க. வணங்கிட்ட பிறகு அவங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கிடைக்கும். சரிங்களா? ரோமர் சாம்ராஜ்யம். ஓகே, the universal worship will center around the image of the beast. இந்த உலகம் முழுவதும் இருக்கிற ஒரே மதம் என்ன இணைக்கும்னா, இந்த மிருகத்தின் சுரூபம். There will be an image of the beast. இந்த மிருகத்தின் சுரூபம் உருவாக்கப்படும், இல்ல கொண்டு வருவாங்க. The false prophet will convince the people of the world, the people, the world has been blessed with peace and prosperity because of the Antichrist. அந்த கிறிஸ்துவனால தான் உலகத்துக்கு சமாதானமும் உலகத்துக்கு செல்வாக்கு வந்ததுனால இந்த கள்ளத்தீர்க்கதரிசி மக்களை நம்ப வைக்க வச்சிருவான். மக்கள் நம்பிடுவாங்க. ஏன்னா அற்புத அடையாளர் வந்து இந்த கள்ளத்தீர்க்கதரிசி செஞ்சுட்டாரு, வானத்திலிருந்து அக்கினி கொண்டு வந்துட்டாரு, இதெல்லாம் பார்த்து கள்ளத்தீர்க்கதரிசி சரிங்களா முழுமையாக நம்பிடுவாங்க. He is going to bring perfect peace and solve all of society's problem. இந்த அந்தி கிறிஸ்து இந்த கள்ளத்தீர்க்கதரிசி என்ன சொல்வார்னா, இவர் தான் பூர்ணமான சமாதானத்தை கொண்டு வர போகிறார், சமுதாயத்தின் எல்லா பிரச்சனையை அவர் தீர்க்க போறார் என்று கள்ளத்தீர்க்கதரிசி மக்களை நம்ப வைத்து
இந்த சொரூபத்தை வணங்க வைப்பான். மக்கள் நம்பிடுவாங்க. ஏன்னா அடையாளம் அற்புதங்கள் மேல் அதிகமாக நம்பிக்கையாக இருந்ததுனால அவங்க என்ன செஞ்சாங்க, இந்த கள்ளத்தீர்க்கதரிசி சொன்னதெல்லாம் நம்பிட்டாங்க. அதனால பிறகு அடிக்கடி ஊழியக்காரங்கள் அடிக்கடி சொல்லுகிற ஒரு எச்சரிக்கை, அடையாளம் அற்புதங்கள் நாடி போவாதீங்க. ஏன்னா அதுல கூட ஒரு வஞ்சனை இருக்கலாம். சரிங்களா? நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த கடைசி காலத்துல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்று நாம் மீண்டும் மீண்டும் இந்த எச்சரிக்கையை நாம் கேட்டுட்டு வருகிறோம். அப்ப நம்ம எல்லாரும் let us not just be a people looking for signs and wonders. கர்த்தரின் வேதத்தை நன்றாக அறிந்த மக்களாக இருப்போம். அதுதான் முக்கியங்க. கர்த்தருடைய வார்த்தையை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் யாரையும் நம்ம வஞ்சிக்க முடியாது. கர்த்தரின் வேதத்தை தெரியாம போனாதான் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியா, ஓ ஆ கடைசியில ஓஹா எல்லாம் முடிஞ்சிடும். சரிங்களா? ஓகே, அடுத்தது போவோம். The best way to have an image in the religious center is in the temple of God. இந்த கள்ளத்தீர்க்கதரிசி என்ன சொல்வாரா, மிக சிறந்த இடம். ஓகே, இந்த மிருகத்தின் சுரூபத்தை வைக்கணும்னா இந்த எல்லா மதத்துக்கு மையமாக இருக்கிற மத்தியில தான் வைக்கணும். ஆண்டவரின் ஆலயத்தில், எருசலேமிலே காணப்படுகிற ஆண்டவரின் ஆலயத்திலே அதை வைக்கணும் என்று அங்கத்தான் போய் சுரூபத்தை, இந்த மிருகத்தின் சுரூபத்தை போய் வைப்பான். 15ஆம் வசனத்தை பாருங்க. verse 15. இந்த மிருகம் சுரூபம் சரிங்களா பேசும். verse 15. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. இந்த மிருகத்துக்கு உயிர் கொடுப்பான். He will give life to இந்த மிருகம் இந்த சுரூபத்துக்கு உயிரை கொடுத்து பேச வைப்பான். அது மட்டும் இல்ல, ஓகே, யார் யார் இது சுரூபத்தை வணங்காமல் போனாங்கன்னா அவங்க எல்லாரையும் கொன்றுவோம். It will be a day of deception and counterfeit religion for the ungodly and the evil. இந்த நாள் ஆனது ஒரு வஞ்சனை நிறைந்த நாளாகவும் போலியான விசுவாசம் கொடுக்கிற நாளாக இருக்கும். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பார்ப்போம். 2 தெசலோனிக்கர். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். verse 11. ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். பொய்யை விசுவாசித்து கொடின வஞ்சனை, பயங்கரமான, ஆங்கிலத்துல பவர்ஃபுல் delusion. அது அவ்வளோ வல்லமையாக நம்மளை அப்படியே வஞ்சிக்கிறோம். ஒரு வஞ்சனைக்குள் ஆளாகிருவோம். நம்மளுக்கே தெரியாது எப்படி என்னாச்சு, அப்படியே வஞ்சனைக்குள் போயிடுவோம். ஏன்னா பொய்யை நம்ப ஆரம்பிப்பாங்க. ஓகே, இந்த மிருகத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை. The false prophet will use religious persecution to secure loyalty to the Antichrist and beast. அந்த கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருக்க அவன் என்ன செய்வானா, மக்களை கொலை செய்ய ஆரம்பிப்பான், சித்திரவாதம் செய்வான், தாக்குவான். He will persecute the people. Okay, whoever does not worship the state and the Antichrist will be slaughtered. இந்த அந்த கிறிஸ்து அரசாங்கத்தையும் அந்த கிறிஸ்து வணங்காம இருந்தா எல்லாரும் அவன் கொலை செய்திடுவான். Okay, true believers and those of strong faith will also be slaughtered. 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க. Okay, verse 7. மேலும் பரிசுத்தவான்களோடே யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. He was given power to make war against the saints
பரிசுத்தவான்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய அதிகாரம் கொடுக்கப்பட்ட. சோ உண்மையான விசுவாசிகள் கூட, ஓகே, விசுவாசத்தில் பலமாக இருக்கிறவர்கள் கூட இவ்விதமாக இந்த மிருகம், இந்த கள்ள தீர்க்கதரிசி, இந்த சொருவத்தை வணங்காதனால அவங்க என்ன செஞ்சிருவாங்க? கொலை செஞ்சிருவாங்க. சரிங்களா? The false prophet will use economic controls to secure loyalty to the Antichrist state. ஒரு பக்கம் உபத்திரம், பலவிதமான உபத்திரம், வணங்காம இருந்த சித்திரவை உபத்திரம் ஒரு பக்கம், மறுபக்கம் எக்கனாமிக் கண்ட்ரோல். எக்கனாமிக் கண்ட்ரோல்னு சொன்னா பொருளாதாரத்து மூலமாக அவன் இந்த மிருகத்தை வணங்கவும் அந்த கிறிஸ்துவை பின்படுத்தவும் அவ்விதமாக ஒரு தாக்குதலை அவன் கொடுப்பான். He will use economic control. சரிங்களா? ஏன்னா he will bring in place a mark, ஒரு அடையாளத்தை கொண்டு வருவார். There will be some mark placed on the hand or forehand of people. ஒரு அடையாளத்தை மக்கள் மேல், மக்கள் நெத்தியின் மேல், கையில ஒரு அடையாளத்தை போட்டுருவாங்க. இந்த அடையாளம் இல்லாம இருந்தாதான் நீங்க வாங்கலாம். சரிங்களா? ஓகே, நம்ம இது 16ஆம் வசனத்தை பார்ப்போம். 16, 17. அது சிறியோர் பெரியோர், ஐசுவரியவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. பாருங்க, விற்கவும் அந்த அடையாளம் இல்லைன்னா ஒன்னும் செய்ய முடியாது. அப்ப பொருளாதார ரீதியில இந்த கள்ள தீர்க்கதரிசி என்ன செய்வானா, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி, நீங்க இது செய்யாம அந்த கிறிஸ்து வணங்காம இருந்தா, அந்த கிறிஸ்து அரசாங்கத்தை வணங்காம இருந்தா நீங்க ஒண்ணு செய்ய முடியாது, வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துருவான். சரிங்களா? மக்களை தாக்கி கொண்டு வருவான். சரிங்களா? The whole economy will be based upon this mark. Okay, எல்லா பொருளாதாரம் இந்த mark. The people will have no choice, either be loyal to the state or be killed. அந்த கிறிஸ்துவின் அரசாங்கத்துக்கு உண்மையாக இருக்கணும், இல்லாட்டி கொலை செய்யப்பட ஒரு சூழலைக்குள் வருவார்கள். Okay, the Lord will keep a remnant alive as a testimony for his name. அவருடைய நாமத்துக்காக ஒரு சிறு கூட்டத்தை ஆண்டவர் உயிராக வச்சிருப்பார். அவனாந்துக்கு ஓடிடுவாங்க. They will run into the wilderness. He will keep a small remnant as a testimony. அவர் நாமத்துக்கு மகிமைக்காக ஒரு சிறு கூட்டத்தை அவர் வைத்துக் கொள்வார். ஒரு சில பேர் சொல்றாங்க, is the barcode. இதுதான் barcode. பாருங்க, barcode is they say the barcode is the technology and the mark of the beast. இந்த barcode, எல்லா barcode, இந்த barcode QR கோட், இந்த கோட், அந்த கோட், மைஸ் ஜாத்ரா, அதெல்லாம் கோடு தானே. எல்லாம் டெக்னாலஜி. டெக்னாலஜி will end of the day be the mark of the beast. ஆமா தானே? மைஸ் ஜாத்ரா எல்லாமே இங்கே சர்ச்சுக்கு கூட வர முடியாது. மைஸ் ஜாத்ரா நீங்க ஸ்கேன் பண்ணணும் தானே. மைஸ் ஜாத்ரா காட்டுவோம், தமிழ் மெத்தடிஸ்ட் சென்ட்ரல், அதுக்கு பிறகு உள்ளுக்கு போக முடியும். மைஸ் ஜாத்ரா, everything technology. See, technology could be one of the marks of the beast. Okay, நம்ம பயன்படுத்துகிற டெக்னாலஜி பொருள். கடைசியாக 18ஆம் வசனத்தை பார்ப்போம். இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாய் இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. The number of the beast. இந்த மிருகத்துக்கு ஒரு நம்பர் ஒண்ணு இருக்குது, ஒரு எண்ணிக்கை இருக்குது. சரிங்களா? It is the famous number 666. சரிங்களா? 666. சரிங்களா? ஆனா இந்த 666க்கு என்ன அர்த்தம்? What is the meaning? Okay, no one knows. யாருக்கும் தெரியாது. ஏன்னா scripture does not say. வேதத்துல இந்த 666க்கு சில பேர் கற்பனை பண்றாங்க, ஆனா வேதத்துல அதுக்கு அர்த்தமே இல்லை. There is no meaning in scripture. People imagine. Okay, there are a lot of imaginations. Okay, but the Bible says the number is that of a man. வேதம் சொல்லுது இந்த எண்ணிக்கையானது
666 வந்து ஒரு மனுஷனுடைய எண்ணிக்கை என்று எழுதப்பட்டிருக்குது. அது வேதம் சொல்லுது. The Bible says it is the number of a man. Now 7 is the perfect number. 7 வந்து பூரணமான ஒரு எண்ணு. ஓகே. 6 is an incomplete number. 6 வந்து ஒரு முழுமையான நம்பர் இல்ல. வேற சொன்னா it is short of God's glory. ஆண்டவர் மகிமைக்கு குறைவாக ஒரு காரியம். 7 வந்து பரிபூர்ணம், 6 வந்து நிறைவு இல்லை, பரிபூர்ணம் இல்லை, நிறைவான நம்பர் இல்லை. The beast is not God but a mere man. இந்த மிருகம் கடவுள் இல்லை, சாதாரண ஒரு மனுஷன். ஓகே. His days are numbered. அவனுடைய நாட்கள் வந்து எண்ணப்பட்டிருக்குது. And he will die. அது கடைசியில இந்த மிருகம் அந்திகிறிஸ்துவும் இந்த கள்ளத்தீர்க்கதரிசியும் 2 பேரு செத்துருவாங்க. And they will pass on to eternal judgment of God. ஆண்டவருடைய நித்திய நியாய தீர்ப்புக்குள் கடந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, ரைட்டு. இது 13ஆம் அதிகாரத்துக்கு முடிவு. சரிங்களா? 2 மிருகங்கள், 2 animals, 2 beasts. One is the Antichrist, one is the false prophet. They will come if they are not already here, but they will come. And they are humans. மனுஷர்களாக இருப்பாங்க. ஒருத்தர் வந்து அரசாங்க பொலிட்டிக்கல் லீடர், the other will be a மத தலைவர், a religious leader. Look out for these two. Okay. கேள்விகள்.